ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு வாக் வித் மஹி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா பிரெட் எக் ரோஸ்ட் எப்படி வீட்டில் ஈஸியாக ஒரு 5 to 10 மினிட்ஸில் செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு 4 முட்டையை உடச்சி எடுத்துக்கலாங்க. இது கூட ஒரு சின்ன சைஸில் பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்திக்கலாம். இது கூட ஒரு 4-5 பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். அப்புறம் ஒரு 5-6 சில்லி ஃப்ளேக்ஸ் நான் செஞ்சுருக்கேன், அதையும் ப்ரிப்பேர் பண்ணி அதுவும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, அப்புறம் காய்ச்சி ஆற வச்ச பால், இதெல்லாம் சேர்த்திக்கலாங்க. இது கூட கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்தி எல்லாத்தையும் நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணோம்னா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிரும். இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் உப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிரும். பாருங்கள், இப்போ நம்ம ஒரு தோசைக்கல் எடுத்து வச்சு அதில் கொஞ்சம் கீ விட்டு நல்லா நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ எக்ஸ் மிக்சருக்குள்ளே நம்ம ஒரு ப்ரெட்டை நல்லா டிப் பண்ணி ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப டிப் பண்ணிடாதீங்க, நல்லா சாஃப்ட் ஆயிரும். அப்போ அதில் போட்டிருக்கிற வெங்காயம், கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை எல்லாமே நம்ம சேர்த்திக்கலாங்க. இப்போது அது சுற்றியும் கொஞ்சம் திருப்பி கீ விட்டு நல்லா திருப்பி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா திருப்பி திருப்பி போட்டுக்கலாங்க. பார்த்தா நமக்கு பீஸா சாப்பிட்ற ஃபீலிங்கில் இருக்கும். வீட்டில் நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம், ஹைஜீனாக இருக்கும். இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. உங்கள் வீட்லேயும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. இது வரைக்கும் வாக் வித் மஹி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்துடலாங்க. இல்லை ஈவினிங் அவங்க வரும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி பிரெட் எக் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.